போன வருஷம் தான் நம்ம வச்ச குறியில தப்பிச்சேன்னு பார்த்தா இந்த வருஷமும் தப்பிச்சிட்டான். அம்மா, அவன் எங்க இருந்து வந்தானே தெரியல. குரங்கு மரத்துல இருந்து தாவற மாதிரி கொஞ்சம் கூட பயமே இல்லாம முத மாடியில இருந்து கீழே குதிச்சு அவளை காப்பாத்திட்டான். அவன் பிடிக்கலன்னு சொல்றதெல்லாம் சும்மாதான். அவன் வெறுக்கிற எனக்கு எல்லாமே எங்க அப்பா தானே சொல்றதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை மட்டும் தாமா. பொண்டாட்டி கீழே விழுந்ததும் கை கால் ஒடியுமே உசுறு போயிடுமே கொஞ்சம் கூட பயமே இல்ல. மாடியில இருந்து குதிச்சிருக்கானா? அந்த அளவுக்கு அவன் மேல பாசம். என்னம்மா அமைதியாவே இருக்க? அந்த தமிழ் செல்விக்கு ஆயுசு கெட்டி தாண்டி. அதுவும் எவ்வளவு நாளைக்குன்னு பாக்குறேன். இந்த குடிகார பையனுக்கு நமக்கு போன் பண்றான். சொல்லுப்பா. ஒண்ணு இல்ல சின்னமா, அப்பாவுக்கு அந்த எம்எல்ஏ போன் பண்ணிருக்காரு. அவங்க மகளுக்கு நம்ம போஸுக்கும் சம்மந்தம் பேசணும்ல, அது விஷயமா நாளைக்கு வீட்டுக்கு வர்றாராம். புடிச்சிருந்தா பூ வைக்கிற பங்கனையா இல்ல நிச்சயதார்த்தத்தையே ஒன்னா வச்சுக்கலாம்னு சொல்றாரு. அதனால போஸ் நாளைக்கு காலையில எங்க வெளியில போக சொல்லாம வீட்டுல இருக்க சொன்னாரு சின்னமா. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். சின்னமா மறந்துடாதீங்க, போஸ் சொல்லிருங்க. தம்பி எங்க வெளியில எங்க போயிட போறியா, நாளைக்கு வீட்டுல இருக்க சொல்லுங்க. இல்ல அவன் எங்கேயும் வெளியே போக மாட்டான், நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே சொல்லிடுறேன். ஐயோ போஸ்